இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நெஸ்ட் டிரான்சாக்ஷன் அண்ட் எம்டிஎம் அப்படின்ற ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணணும், வாட்ஸ்அப் நம்பர் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நெஸ்ட் டிரான்சாக்ஷன் அண்ட் எம்டிஎம் இதோட எக்ஸ்ப்ளனேஷன் இங்கே ஏற்கனவே இங்கே தனியாக ரைட்டிங்கில் இருக்குது. ஸோ இங்கே இந்த எம்டிஎம் பாசிட்டிவ் எம்டிஎம் வேல்யூ, நெகட்டிவ் எம்டிஎம் வேல்யூ அப்படின்னா என்ன, அதாவது ஒரு ஆப்ஷன் ஸ்கொயர் ஆஃப் ஆப்ஷன், ஆட்டோமேட்டிக் ஸ்கொயர் ஆஃப் ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்குறோம். ஆட்டோமேட்டிக் ஸ்கொயர் ஆஃப் ஆப்ஷன் எப்படின்னா, நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு இல்லை வாட்ஸ்அப்பில் வர கால்ஸுக்கோ இல்லை ஒரு குட்வில்லோட ஸ்ட்ராட்டஜிக்கோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறப்ப ஒரு குறிப்பிட்ட லெவல் ப்ராஃபிட் வந்தால் அந்த ப்ராஃபிட்டில் எல்லா பொசிஷனையும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லலாம். அதாவது நீங்கள் ஓவரால் ஸ்ட்ராட்டஜிக்கே ஒரு டார்கெட் வைக்கிற மாதிரி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டுருக்கேன், 5000 ரூபா லாபம் வந்தால் என்னுடைய பொசிஷன் எல்லாத்தையும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணி எல்டிஎஸை ஆஃப் பண்ணிடுங்கன்னு சொல்லிடலாம். இது என்ன பண்ணும், 5000 ரூபாயில் பொசிஷன் எல்லாத்தையும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணி எல்டிஎஸை க்ளோஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் எந்த ஒரு ஃப்ரெஷ் கால்ஸும் இந்த எல்டிஎஸ் எடுத்துக்காது. அப்படி இல்லை அப்படின்னா இது பாசிட்டிவான எம்டிஎம் வேல்யூக்கு மட்டும் கிடையாது, அதாவது டார்கெட் பாசிட்டிவ் டார்கெட்டு கிடையாது, நெகட்டிவ் அதாவது லாஸ். என்னுடைய லாஸ் வந்து மொத்தமாக 5000. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் மைனஸ் போட்டு கொடுக்கணும், மறந்துடாதீங்க. இப்போ வந்து ஒரு 5000 லாஸ் வந்து வந்தால் எல்லா பொசிஷனையும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடணும்னு சொல்லிக்கலாம். இது வந்து ஒரு ஆப்ஷனல் ஆன ஃபீச்சர்ஸ் தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணுறப்ப ஏன்னா நம்ம வந்து இது எல்டிஎஸ் லைவாக உட்காந்து பக்கத்தில் மானிட்டர் பண்ண போகிறது கிடையாது. அப்போ என்ன ஆகும்னா, நிறைய கால்ஸ் உள்ள இருப்போ நமக்கு சில சமயம் டார்கெட் வந்திருக்கும், ப்ராஃபிட் வந்திருக்கும், நம்ம கட் பண்ண மாட்டோம். சில சமயம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண லாஸ்க்குள்ளேயே நம்ம அந்த அன்னைக்கு டேயை நம்ம க்ளோஸ் பண்ண நினச்சோன்னா இது வந்து ஒரு எக்ஸலண்ட்டான ஃபியூச்சர். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நீங்களே செட் பண்ணிக்கலாம். ஆனால் நோட் பண்ணணும், நெகட்டிவ் அப்படின்றது நீங்கள் லாஸ் ஸ்டாப் லாஸில் கட் பண்ணணும் அப்படின்றது ஓவரால் ஸ்ட்ராட்டஜிக்கு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கால்ஸ் தனித்தனியாக விழுறப்பவே நம்ம ஸ்டாப் லாஸ்லாம் போட்டு தாங்க ஆர்டர் போடுவோம், அது கிடையாது. ஓவராலாக நீங்கள் நெஸ்ட்டில் பார்ப்பீங்க இல்லையா, இங்கே எம்டிஎம் உதாரணத்துக்கு இது எதை வச்சு கால்குலேட் பண்ணால் இங்கே நெஸ்ட்டில் வந்து எம்டிஎம்க்கு வரும். நெட் பொசிஷனில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே எம்டிஎம் எவ்வளோ எம்டிஎம் ஓடிட்டுருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் லாஸ் ஓடிட்டுருக்குன்னு காட்டும். சரிங்களா? இப்போ மார்க்கெட் இல்லாதப்போ நான் இந்த டெமோ ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த எம்டிஎம் வேல்யூ ரீச் ஆகிற சமயத்தில் இது ஸ்கொயர் ஆஃப் இனிஷியேட் பண்ணும். புரிஞ்சுக்கணும், இது வந்து இண்டிவிஜுவலான ஒரு ஸ்டாக்கோ ஒரு கமோடிட்டியோட ப்ராஃபிட் லாஸ் கால்குலேட் பண்ணுறதில்ல. இது இந்த நெட் பொசிஷனில் ஓவரால் எம்டிஎம் தெரியும், அந்த எம்டிஎம்மோட வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த வேல்யூவுக்கு தான் இதை எடுத்துக்கும். சரிங்களா? அதனால் நான் பார்த்து கவனமாக யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டூல், எஃபெக்டிவான டூல். எதுக்காக இதை கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறைய ஸ்பைக் அப்லாம் நடக்குது டே ட்ரேட் பண்ணுறப்ப. ஸோ நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன் தேவைப்படுது. ஸோ அதுக்காக இதை கொடுத்துருக்குறோம். இதை வந்து ஒரு ஆப்ஷனல் தான், இது கட்டாயம் கிடையாது. இதை வந்து அப்ளை கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, உங்கள் டெஸ்க்டாப் கீழே நீங்கள் பார்ப்பீங்க. சரிங்களா? ஒரு குட்டி எம்டிஎம் டூல் வந்து ஒன்று இருக்கும், எம்டிஎம் ட்ரிகர் டூல்ன்ட்டு. அதில் இந்த வேல்யூ அப்ளை ஆகிருக்கான்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? மறக்காமல் இதில் அப்ளை ஆகிருக்கான்னு செக் பண்ணிங்க. இதில் அப்ளை ஆகிருந்துன்னா கண்டிப்பாக அந்த நெட் பொசிஷனில் காட்டுற வேல்யூ எம்டிஎம் வேல்யூ வந்து அந்த நீங்கள் குறிப்பிட்ட ப்ரைஸை ரீச் பண்ணுற சமயத்தில் ஸ்கொயர் ஆஃபை இனிஷியேட் பண்ணிடும். அது பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி. அடுத்தது முக்கியமானது நெஸ்ட்டுடைய டிரான்சாக்ஷனல் பாஸ்வேர்டாக. ஏன்னா நெஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் ஒரு ஆர்டர் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணுறப்ப டிரான்சாக்ஷனல் பாஸ்வேர்டு கொடுக்கணும். சரிங்களா? அந்த நெஸ்ட்டோட டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டை நீங்கள் இங்கே கொடுக்கணும். சரிங்களா? ஸோ என்ன நெஸ்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ டிரான்சாக்ஷனல் பாஸ்வேர்டு அதே இதை கொடுக்கணும். கவனமாக இருக்கணும், தப்பான டிரான்சாக்ஷனல் பாஸ்வேர்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியாது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சர்வீஸ் எல்லாமே உங்கள் மிஷினில் லோக்கலாக தான் ரன் ஆகுது. இது எதுவுமே நம்ம வந்து வெளியே இன்டர்நெட் மூலமாக எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஸோ இப்போ அப்ளை பண்ணிக்கோங்க, பாஸ்வேர்டு அப்டேட்டட்னு உங்களுக்கு மெசேஜ் வரும். சரிங்களா? ஸோ இந்த ரெண்டுமே முக்கியமான விஷயம், நீங்கள் கண்டிப்பாக செய்யணும். ஒன்றும் ஆப்ஷனல், ஆனால் நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கொடுக்காம இது ஒர்க் ஆகாது. அடுத்தது வாட்ஸ்அப் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறது. இப்போ இந்த வாட்ஸ்அப் ஸ்ட்ராட்டஜியில் மூலமாக கால்ஸ் ப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர் நிறைய பேர்ட்டு கால்ஸ் வாங்கிட்டுருப்பீங்க. அந்த சர்வீஸ் ப்ரொவைடர் உங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு கால்ஸ் அனுப்புனார் அப்படின்னா அந்த கால்ஸ் எல்லாத்தையும் நம்ம எல்டிஎஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம். சிம்பிளாக சொல்லியாச்சு. அதே மாதிரி அந்த எந்த நம்பர்லேருந்து கால்ஸ் வருது அப்படின்றத நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம் இல்லையா? எந்த நம்பர்லேருந்து கால்ஸ் வருது அந்த நம்பர் அதை தான் இங்கே டிஃபைன் பண்ணோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் வாட்ஸ்அப்பில் கால்ஸ் அனுப்புகிறாரு அப்படின்னா அவர் ஏதோ ஒரு மொபைல் நம்பர் யூஸ் பண்ணணும் இல்லையா? அந்த மொபைல் நம்பரை நீங்கள் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 937 927 அப்படின்னு போட்டுட்டு அவங்களோட நேம், சரிங்களா, நேம் டெஸ்ட்டா
அப்படி கொடுத்து என்ன பண்ணணும், ஆட் நம்பர் கொடுத்தீங்கன்னா கீழே எங்கள் நம்பர் வந்துடும், மறக்காமல் சேவ் கொடுத்துருங்க. இந்த மாதிரி மல்டிப்புள் நம்பர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒருவேளை நான் கமோடிட்டி மார்க்கெட்டுக்கு நான் ஒருத்தர்கிட்ட கால்ஸ் வாங்குவேன், மேபி க்ரூட் ஆயிலுக்கு ஒருத்தர்கிட்ட வாங்கலாம், கோல்டு இல்லை இன்னொருத்தர்கிட்ட வாங்கலாம், பல பேர்கிட்ட வாங்கலாம். ஸோ அதனால் நீங்கள் மல்டிப்புள் நம்பர்ஸ் ஆட் பண்ணுங்கள். இந்த நம்பர்ஸ் எதெல்லாம் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும்தான் அந்த நம்பர்ஸ் இந்த வர கால்ஸுக்கெலாம் ஆர்டர் போடும். ஸோ அதனால் இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் செக் பண்ணிடுங்க. ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் ஆட் ஆகிருக்கா இன்னொரு தடவை ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த பேஜில் இந்த நம்பர்ஸ்லாம் ஆட் ஆகிருக்கேன், சரிங்களா? ஸோ இதுதான் இந்த நெஸ்ட் டிரான்சாக்ஷன் அண்ட் எம்டிஎம் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர் ஆட் பண்ணுற ப்ரொசீஜர். ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன், பேசிக்காக எல்லாமே இதெல்லாம் வந்து எல்டிஎஸ் ஆன் பண்ணுறப்ப கடை நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணுறது, மார்க்கெட் ப்ரொஃபைலில் வந்து செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணுறது, அடுத்தது நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பாஸ்வேர்டு கொடுக்குறது, உங்களுக்கு தேவைப்பட்ட எம்டிஎம் ஸ்கொயர் ஆஃப் செட் பண்ணிக்கலாம். அப்புறம் வாட்ஸ்அப் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ஸை கண்டிப்பாக ஆட் பண்ணணும், சரிங்களா? நம்ம அடுத்த வீடியோவில் எப்படி வாட்ஸ்அப் ஸ்ட்ராட்டஜி, வாட்ஸ்அப் சர்வீஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். வணக்கம்.